சொல்லணும். ஏற்கனவே என்னுடைய டிகிரி சர்டிபிகேட்லாம் வெளியில காமிச்சிருக்காங்க. அமித்ஷாவும் இவரும் காமிச்சிருக்காங்க. அருண் ஜேட்லியும். அதனால இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் இப்ப சொன்னார்ல, எதுக்காக பிரதம மந்திரி பேர் இல்லாம இருக்கு? பிரதம மந்திரி நிச்சயமா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அமித்ஷா சொன்னார்ல. அதே மாதிரி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னுடைய கல்வி தகுதி என்னங்கிறத தயவு செய்து எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படின்னு அவர் வந்து வெளிப்படைத்தன்மையோட பேசணும். அப்படி பேசலனா தான் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரும். ஏன்னா இவர் உண்மையிலேயே படிச்சாரா? கிராஜுவேஷன் ஆயிடுச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. என்னன்னா அந்த இது சர்டிபிகேட் வந்து டிகிரி சர்டிபிகேட் வந்ததுல அது கம்ப்யூட்டரைஸா இருந்தது. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, அவர் படிச்சு முடிச்ச காலத்துல டிகிரி சர்டிபிகேட் கம்ப்யூட்டரைஸே வராதே, மேனுவலா தானே எழுதுவாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, நேர்மையா பதில் சொன்ன இல்ல, இன்னைக்கு காப்பி கேட்டா அது கம்ப்யூட்டர்ஸ் காப்பி தான் வரும். ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எந்த கோர்ஸ் அவர் படிச்சதா டிகிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்காரோ அந்த கோர்ஸ் வந்து அவர் படித்ததாக கூடுகின்ற ஆண்டுகளில் கிடையவே கிடையாது யூனிவர்சிட்டியில அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படிங்கிற சூழ்நிலையில நான் நினைக்கிறேன் பிரதம மந்திரியே வந்து வேற யாருமே வேண்டாம், பிரதம மந்திரி தான் வர வேண்டும். அவர் சொல்லணும், ஹீ ஷுட் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு எவ்ரிதிங். ரொம்ப சுருக்கம் வந்து எல்லாத்தையும் சொல்லணும். இந்த பாருங்க, மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் என் டிகிரி சர்டிபிகேட், இதுதான் என் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இட் வில் பி மேடு பப்ளிக், எல்லாருமே பாத்துங்க அப்படி சொல்லிடுறது நல்லது. அப்படி சொல்லலைன்னா இப்ப நீங்க கேட்டீங்களா அது மாதிரி என்ன இவர் வந்து இத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு மக்கள் மத்தியில் அனாவசியம் வந்து சந்தேகங்கள் வரும்.